ஒரு காலத்தில் ஒரு அரசர் தாம் மேற்கொள்ளும் தொழில் இடையூறின்றி வெற்றியுடன் முடிய ஓர் உபாயத்தை அறிய முயன்றார். அதற்காக அவர் எந்த காலத்தில் ஒரு தொழிலை ஆரம்பித்தால் பலன் ஏற்படும், எத்தகைய மக்கள் நட்புக்குரியவர்கள், ஒருவன் செய்ய வேண்டிய முக்கிய தொழில் யாது, இந்த கேள்விகளுக்கு சரியான விடை அளிப்பவர்களுக்கு சிறந்த பரிசு அளிக்கப்படும் என்று பறையறைவித்தார். இந்த விளம்பரத்தை கேட்டதும் கற்றார் பலர் அரசரை அணுகி தமக்கு தோன்றிய விடைகளை கூறினர். அவர்கள் கூறிய விடைகள் பல தரப்பட்டவனாயிருந்தன. முதல் கேள்விக்கு இன்ன தொழிலை இன்ன ஆண்டு இன்ன மாதம் இன்ன தேதியன்று செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானித்து அதற்கேற்ப ஒரு கால அட்டவணையை தயார் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட தொழிலை குறிப்பிட்ட காலத்தில் தவறாது செய்பவரின் பலன் உண்டாகும் என்று சிலர் பதிலளித்தனர். இம்மாதிரி முன்கூட்டியே காலத்தை நிர்ணயிப்பது இயலாத செயல். அரசர் கேளிக்கைகளில் ஈடுபடாமல் எல்லா வேலைகளிலும் அவ்வப்போது மிகுந்த கவனத்துடன் செய்து வருதலே தகுந்த முறை என்று வேறு சிலர் கூறினர். மற்றும் சிலர், அரசர் எவ்வளவு திறமையுடையவராயினும் அவர் ஒருவரே இதை தீர்மானிக்க இயலாது. அறிஞர் குழு ஒன்றை நிறுவி அந்த குழுவின் ஆலோசனைப்படி நடப்பதுதான் சரி என்று ஆலோசனை கூறினர். வேறு சிலர், குழு தீர்மானிக்கும் வரை காத்திருப்பதனால் பல முக்கிய செயல்கள் செயல்படாமலே நின்றுவிடும். இன்ன செயலை இன்ன காலத்தில் செய்தால் இன்ன பலன் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடியவர்கள் ஜோதிடர்களே. அவர்களை கலந்து ஆலோசித்து தொழில் புரிய தகுந்த காலத்தை அறிந்து கொள்வதுதான் நலம் என்று இயம்பினர். பழகுவதற்கு தகுந்தவர்கள் மந்திரிகளே என்றார் சிலர். குருக்களே என்று வேறு சிலரும், போர் வீரர்களே என்று மற்றும் சிலரோ, வைத்தியர்களே என்று இன்னும் சிலரும் இரண்டாவது கேள்விக்கு பதில் கூறினர். மூன்றாவது கேள்விக்கு விடை அறிக்கையில் விஞ்ஞான ஆராய்ச்சியே சிறந்த தொழில் என்றனர் சிலர். போரில் வெற்றி மாலை சூடுவதே வாழ்க்கையில் ஒருவன் ஆற்றக்கூடிய சிறந்த தொழில் என்பது வேறு சிலர் கருத்தாயிற்று. மதப்பற்று கொண்டு கடவுளை தொழுவதே மிக முக்கியமான செயல் என்று அறிஞர் அறைந்தனர். இந்த விடைகளெல்லாம் அரசருக்கு திருப்தியை உண்டாக்கவில்லை. அவர் தம்மிடம் வந்த அறிஞர்களை தகுந்தபடி உபசரித்து அனுப்பிவிட்டார். நகருக்கு அண்மையில் இருந்த காட்டில் ஒரு துறவியார் வசித்து வந்தார். அவர் அறிவிற் சிறந்தவர். அவரது புகழ் எங்கும் பரவியிருந்தது. அவரது உதவியை நாடினால் தமது எண்ணம் நிறைவேறும் என்று அரசர் எண்ணி அந்த துறவியார் இருக்கும் காட்டிற்கு சென்றார். அந்த துறவியார் எளியவர்களை மட்டும் வரவேற்று அவர்களிடம் அளவாளுவார் என்பதை அறிந்த அரசர் தம் மெய்காப்பாளரையும் குதிரையையும் ஓரிடத்தில் நிறுத்தினார். அரசருக்குரிய ஆடைகளை களைந்துவிட்டு எளிய உடை அணிந்து துறவியாரை அணுகினார். துறவி யார் அச்சமயத்தில் தன் குடிசைக்கு முன்னுள்ள நிலத்தை மண்வெட்டியால் கொத்தி பண்படுத்தி கொண்டிருந்தனர். அரசர் துறவியாரை வணங்கி நின்றார். துறவியார் புன்முறுவலுடன் அரசரை வரவேற்று நிலத்தை பண்படுத்தும் தொழிலை தொடர்ந்து செய்தார். அரசர், முனிபுங்கவரே, நான் உங்களிடம் ஓர் ஆலோசனை கேட்க வந்திருக்கிறேன். ஒருவன் எடுத்த காரியம் பலனளிக்க வேண்டுமானால் அதை ஆரம்பிக்க தகுந்த தருணம் எது? மக்களின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். மனிதன் ஆற்ற வேண்டிய முக்கிய தொழில் யாது? இவற்றுக்கு விலை அளித்து தருமாறு உங்களை இறைஞ்சுகிறேன் என்றார். துறவியாரோ அரசருக்கு ஒன்றும் கூறாது தம் தொழிலிலேயே ஈடுபட்டிருந்தார். அவரது உடல் மெலிந்திருந்தது. உடலில் வலுவுமில்லை. அவர் சிறிது நேரம் பூமியை கொத்துவதும் பிறகு நின்று களைப்புடன் பெருமூச்சு விடுவதும் மறுபடியும் வேலையை தொடங்குவதுமாயிருந்தார். இதை கண்ட அரசர், பெரியீர் நீங்கள், சற்று இளைப்பாருங்கள், நான் உங்களுக்காக சிறிது நேரம் கொத்துகிறேன் என்றார். துறவியார் வேந்தரிடம் மண்வெட்டியை கொடுத்துவிட்டு இளைப்பாறினார். அரசர் பூமியை கொத்திக்கொண்டே இருந்தமானதும் அரசர் துறவியாரை தாம் கேட்ட கேள்விக்கு விடையளிக்குமாறு வேண்டினார். ஆனால் துறவியார் அப்போதும் ஒன்றும் கூறவில்லை.
நீங்கள் களைத்து விட்டீர்கள், சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று மண்வெட்டியை வாங்க அரசர் முன் கையை நீட்டினார். ஆனால் அரசர் மண்வெட்டியை அவரிடம் கொடாமல் தாமே வேலையை தொடர்ந்து செய்தார். சிறிது நேரம் ஆனதும் அரசர், நான் கேட்ட கேள்விக்கு விடையளிக்காமல் இருக்கிறீர்களே, சூரியனும் மறைந்துவிட்டது, அதாவது நான் ஊருக்கு திரும்ப போகிய வேண்டிய நேரமும் ஆகிவிட்டது என்றார். துறவியார் அரசரிடமிருந்த மண்வெட்டியை பெற்றுக்கொண்டு, அதோ பாரும், ஒருவன் நம்மை நோக்கி ஓடி வருகிறான், அவன் யார் என்பதை கவனிப்போம் என்றார். அரசர் உடனே திரும்பி பார்த்தார். அதாவது தாடியை உடைய ஒருவன் தன் அடி வயிற்றை கைகளால் இறுக அழுத்திக் கொண்டு அவர்களை நோக்கி ஓடி வந்தான். அவன் வயிற்றிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவன் அவர்களிடம் வந்தும் மயங்கி கீழே விழுந்து விட்டான். அரசர் அவனுடைய உடைகளை நீக்கினார். வயிற்றில் ஒரு பெரிய குத்து காயம் இருந்தது. அரசர் காயத்தை நன்றாக கழுவி தமது துணியாலும் துறவியாரின் துணியாலும் காயத்தின் மேல் அழுத்தி கட்டினார். எனினும் இரத்தம் வடிவது நிற்கவில்லை. அரசர் பின்னும் சில துணிகளால் கட்டி இரத்தப்போக்கை நிறுத்தினார். அவன் பருகுவதற்கு குளிர்ந்த நீரை கொடுத்தார். துறவியார் துணையுடன் காயம்பட்ட மனிதனை குடிசையின் உள்ளே எடுத்துச் சென்றார். வசதியான படுக்கையை அமைத்து அவனை படுக்க செய்தார். குத்துப்பட்டவனுக்கு வலி சிறிது தணிந்தது. அவன் கண்களை மூடி உறங்கினான். அரசர் நடந்து வந்தாலும் பகல் முழுவதும் செய்த வேலையாலும் மிகவும் அலுப்படைந்தார். அவர் வாயிலின் அருகிலேயே படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டார். அரசர் காலையில் விழித்து எழுந்து தாடி மனிதன் தம்மை உற்று நோக்கி கொண்டிருப்பதை கண்டார். தாம் எங்கே இருக்கிறார் என்பதும் அந்த தாடி மனிதன் யார் என்பதும் சற்று நேரம் சென்ற பின்பே அரசருக்கு நினைவு வந்தது. அரசர் தன்னை கவனித்தபடி கண்ட தாடி மனிதன், அரசே, என்னை மன்னிக்க வேண்டும் என்று தாழ்ந்த குரலில் வேண்டிக் கொண்டான். உம்மை எனக்கு தெரியவில்லையே, நீ யார்? உம்மை நான் எதற்காக மன்னிக்க வேண்டும் என்று அரசர் கேட்டார். நீங்கள் என்னை அறியாவிட்டாலும் நான் உங்களை நன்கு அறிவேன். நான் உங்கள் பகைவன். நீங்கள் என் சகோதரன் சொத்தை பறித்து கொண்டு அவன் உயிரையும் போக்கினீர்கள். அதற்கு பழி வாங்க நான் விரும்பினேன். நீங்கள் இன்று துறவியாரை காண தனியே சென்று அது எனக்கு தெரியும். நீங்கள் திரும்புகையில் உங்களை கொல்ல எண்ணி நான் மறைந்திருந்தேன். ஆனால் சூரியன் மறைந்த பிறகும் நீங்கள் திரும்பி வரவில்லை. எப்படியும் உங்களை கண்டுபிடித்து கொள்ள உறுதி கொண்டு மறைவிடத்திலிருந்து நான் வெளியே வந்தேன். அப்போது உங்கள் மெய்க்காப்பாளர் என்னை கண்டு இன்னான் என அறிந்து கொண்டார். என்னை ஒருவர் கத்தியார் குத்தினார். நான் அவர்களிடமிருந்து தப்பி ஓடி வந்தேன். நீங்கள் எனக்கு சிகிச்சை செய்திராவிட்டால் நான் இறந்திருப்பேன். உங்களை கொல்ல எண்ணிய எனக்கு நீங்கள் வேண்டிய பணிவிடைகளை புரிந்து என்னை காப்பாற்றினீர்கள். நான் செய்த பிழையை நினைத்து நீங்கள் மன்னித்து அருள வேண்டுகிறேன். நான் உயிருடன் இருப்பேனானால் உங்களுக்கு என் ஆயுள் முழுவதும் உண்மையாக உழைக்க தீர்மானித்திருக்கிறேன். என்னை உங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் மட்டுமின்றி என் மக்களும் உங்களுக்கு உண்மையாக தொண்டு புரிவார்கள் என்று சொன்னான். இவ்வளவு எளிதில் பகைவனுடன் சமாதானப்படப்பட்டதோடு அது மட்டுமில்லாமல் அவனுடைய நட்பையும் பெற்றது பற்றி அரசர் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அரசர், நான் உன்னை மன்னித்து விட்டேன். என் வைத்தியர்களை கொண்டு உமக்கு தகுந்த சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்கிறேன். நீ இழந்த சொத்தையும் உமக்கு திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். அவனிடம் விடை பெற்ற பின் அரசர் துறவியாரை காணச் சென்றார். முன்பு நாள் பண்படுத்தப்பட்ட பாத்திகளில் துறவியார் விதைகளை தூவிக்கொண்டிருப்பதை கண்டார். பெரியவரே, இறுதியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என் வினாக்களுக்கு விடை கூறி உதவி செய்ய மாட்டீங்களா என்றார். உம்முடைய வினாக்களுக்கு இதற்கு முன்பே விளையாடித்தாகிவிட்டதே.
என்றார் துறவியார். அதாவது நீங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லையே. நீங்கள் எப்போது என்ன விடையளித்தீர்கள்? தயவு செய்து கூறுங்கள் என்று அரசர் துறவியாரை வியப்புடன் கேட்டார். நீங்கள் எனது பலவீனத்தை கண்டு இறங்கி எனக்காக நிலத்தை கொத்தி உதவி செய்தீர்கள் அல்லவா? அப்படி செய்யாமல் நீங்கள் உடனே ஊருக்கு திரும்பிச் சென்றிருந்தால் உங்களை அந்த பகைவன் கொன்றிருப்பான். என்னுடன் இங்கு தங்காமற் போய்விட்டதற்கு நீங்கள் பின்பு வருத்தப்பட்டிருப்பீர்கள். ஆகையால் நீங்கள் நிலத்தை கொத்தி பண்படுத்திய நேரமே சரியான காலமாகும். நானே உங்களுக்கு மிக முக்கியமான மனிதன். எனக்கு உதவி புரிந்ததே நீங்கள் செய்த மிகச்சிறந்த செயலாகும். அடுத்தாற்போல குத்துப்பட்ட அந்த மகளிடம் ஓடி வந்தபோது நீங்கள் சிகிச்சை செய்த சமயமே தகுந்த காலமாகும். நீங்கள் அந்த சமயத்தில் அவனுடைய காயத்தை கழுவி கட்டாமலிருந்தால் அந்த பகைவன் சமாதானம் செய்து கொள்ளாமலே இறந்திருப்பான். நீங்கள் அந்த அரிய சந்தர்ப்பத்தை இழந்திருப்பீர்கள். அவனே உங்களுக்கு வேண்டியவன், உற்ற துணைவன். அவனுக்கு உதவி செய்ததே அரிய தொழிலாகும். ஆகையால் அரசே, நான் சொல்வதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செயலை செய்வதற்கு சரியான காலம் ஒரே ஒரு சமயம்தான். அதாவது உடனே அச்செயலை செய்துவிட வேண்டும். அடுத்த நிமிடம் என்ன நேரிடும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு காரியத்தை தள்ளி வைப்போமானால் நாம் அக்காரியத்தை செய்ய இயலாமலே போய்விடும். உம்முடன் யார் இருக்கிறார்களோ அவரே உனக்கு முக்கியமானவர். பின்பு நீர் கவனத்திற்குரியவர் ஒருவர் கிடைப்பாரென்று உறுதியில்லை. உம்முடன் இருப்பவருக்கு நன்மை புரிதலே நீர் செய்ய தகுந்த முக்கியமான தொழிலாகும். பிறருக்கு நன்மை புரிவதே வாழ்க்கையின் பயணமும் ஆகும் என்று துறவியார் அரசுக்கு அறிவுரை கூறினார். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், அனைவரையும் நாம் அன்போடு நேசித்து அனைவருக்கும் நன்மை செய்வோம். இந்த 3 கேள்விகளுக்கும் நமக்கு விடை தெரிந்தது. இந்த 3 கேள்விகளையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான கதையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போடுங்க.